இந்த நாளுடைய செய்தி ஆபகுக்கின் ஜபம். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் எது என்று பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு முன்பு 612 689 வரை ஆண்டு காலம் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேல் 23 ஆண்டுகள். ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்கள்ல தான் எரேமியா தீர்க்கதரிசி, தானியேல், எசேக்கியேல் என்கிறவர்கள் வாழ்ந்த தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்கள். அந்த நாட்கள்ல தான் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே தீர்க்க தரிசனம் உரைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆபகுக் யூதாவுக்கு எதிராக தான் இந்த யூதாவை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்துதான் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் இரண்டாக பிரிந்து யூதா, இஸ்ரவேல் என்கிற யூதா எருசலேமை தலைநகராக கொண்டும், இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள் சமாரியாவை தலைநகராக கொண்டு 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்ட பின்பு அந்த நாட்கள்ல யூதாவை ஆண்ட 4 ராஜாக்கள் தொடர்ச்சியாக கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகி, விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்து, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுத்து, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால கர்த்தர் யூதாவை பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு யூதா உட்பட்டு இருக்கும் போது, அடிமைத்தனப்படுத்தப்பட்டு இந்த பாபிலோன் ஜனங்களால், பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால், இன்னும் அவனை தொடர்ந்து வந்த ராஜாக்களால் மிகுந்த தீங்கை, மிகுந்த கொடுமையை அனுபவித்து வந்த நாட்கள்ல ஆபகுக் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்காக நின்ற மனுஷன், இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை உரைத்தவர். இந்த ஆபகுக் கர்த்தருடைய கர்த்தருக்காக உண்மையா இருந்தவர், கர்த்தரை ஆராதித்தவர், இஸ்ரவேலின் தேவன் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தவர். ஆனால் இந்த ஆபகுக்கு உள்ளத்துல பயங்கரமான கேள்விகள். அது முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஆபகுக்கு இந்த 3 அதிகாரங்களையும் சின்ன புக்கு புஸ்தகம் தான் முழுவதுமா படிச்சா தெரியும். ஏன் தன்னுடைய ஜனமாகிய யூதாவை பாபிலோன் ஜனத்துகளால் பாபிலோனை கொண்டு தண்டிக்கிறார்? பாபிலோனியர்கள் மிக மோசமானவர்கள், துன்மார்க்கம், விக்கிரகம், அநியாயம், கொடிய மக்கள். ஆபகுக்கு தெரியும் யூதா தப்பு பண்ணிச்சு, தேவனுக்கு அவருடைய கட்டளை மீறினாங்கன்னு தெரியும். ஆனாலும் பாபிலோனியர்களால் யூத ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு, கொடுமைப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறத ஆபகுக்கால சகித்துக் கொள்ள முடியவில்லை. பயங்கர கேள்வி, ஏன் தேவன் தம்முடைய ஜனங்களை இப்படி தண்டிக்கிறாரு? பாவம் தண்டிக்கப்படும் என்பது ஆபகுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் தண்டிக்கிற விதத்தை இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியால சகித்துக் கொள்ள முடியவில்லை. பயங்கரமா அதுக்காக பயங்கரமான ஒரு கேள்வி அவருக்குள்ளால இருந்து கொண்டே இருந்தது. அது மாத்திரமல்ல, ஏன் ஆண்டவரை துன்மார்க்கம் செலுத்திட்டு இருக்கிறான்? ஏன் அநீதி, ஈவில், அதாவது மோசமான செயல்கள் பெருகிட்டே இருக்குது? யூத ஜனங்களும் அநீதி செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவனுக்கு விரோதமாக வாழ்றாங்க. ஆண்டவர்கள் காணாதது போல இருக்கிறாரு. 2வது, இவ்வளவு கொடிய பாபிலோனியர்கள், அவன் மோசமானவங்க, புறஜாதியாரும் விக்கிரகங்களையும் பிசாசை வழியிட மோசமானவங்க. ஏன் இவைகள் அனுமதிக்கப்படுகிறது? பயங்கரமான கேள்வி. அதைத்தான் ஒரு ஆபகுக்கு பலமுறை ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சுவார். ஏன் 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 என்று கேட்கிறத இந்த புத்தகத்துல பார்க்க முடியும்.
இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும்போது இந்திய தேசத்துல மகா கும்பமேளான்னு சொல்லிட்டு ஒரு உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் என்கிற பகுதியில இந்த கடந்த சில வாரங்களாக நடந்து கொண்டிருந்தது. அங்க நடக்கிற நிகழ்வுகள், அந்த செயல்கள், இவைகளை பார்க்கும் போதும் இதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து கிறிஸ்தவர்கள் இவைகள்ல வந்து பங்கு கொண்டு அவர்களோடு எல்லா கிரியைகளிலும் ஈடுபட்டு அவர்களோடு ஐக்கியப்பட்டுக் கொண்டு இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தங்களையும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது பார்க்கும்போது உலகிற்கு வெளிச்சத்தை கொடுத்த தேசங்கள், சுவிசேஷத்தை அனுப்பின தேசங்கள், இன்னைக்கு அனுப்பி கொண்டிருக்கிற தேசங்கள், கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிறைந்த தேசங்கள், அங்க உள்ள ஜனங்கள் இன்னும் நீங்க நம்ம பார்க்கும்போது கல்விமான்கள், உயர்ந்த தொழிலதிபர்கள், இவைகள்ல வந்து அவங்களுடைய செயல்களை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற கல்வி, செல்வம், அறிவு இவைகள் எல்லாவற்றுக்கு அப்பாற்பட்டது ஆவிக்குரிய ஞானம், தேவ ஞானம். அது வேத வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு, இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனுடைய திட்டங்களை குறித்த வெளிச்சம். விசுவாசத்தினால வேத வசனத்திலிருந்து போகலன்னா உலகத்தில் இருக்கிற எந்த மேன்மை ஒன்றுமில்லை என்பதை அறிய முடியும். ஓகே, நம்ம ஆபகுக்கு வருவோம். இங்க ஆபகுக்கு வந்து அந்த நாட்கள்ல ரொம்ப மனவேதனைப்படுறாரு அங்க நடந்த நிகழ்வுகளை பார்த்து. ஆபகுக்குடைய நாட்கள்ல தான் எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்தார்னு பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியுடைய இனியொரு பேர் என்ன தெரியுமா? அழுகிற தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபிட். ஏன்னா அவர் அப்படிதான் அந்த நாட்கள்ல நடந்த யூதா இஸ்ரவேலுடைய பாவங்களை பார்த்து, அது நிமித்த தேவ கோபத்துடைய வெளிப்பாடை பார்த்து, குறிப்பா வந்து இஸ்ரவேலை மறந்திருக்கும்படியாக அழுது 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 கெஞ்சி கெஞ்சி அந்த ஜனங்களிடத்துல போய் கண்டித்து தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி. இந்த ஆபகுக்கும் அந்த நாட்கள்ல ஏன் ஆண்டவரே துன்மார்க்கன் தண்டிக்கப்படவில்லை, ஏன் இப்படிப்பட்ட அநீதிகள் அனுமதிக்கப்படுகிறது, கண்டும் காணாமல் ஆண்டு போல் இருக்கிறீரே. இன்னும் பார்க்கும்போது வந்து உம்முடைய ஜனங்கள், நீங்க பாத்தீங்கன்னா யூதா விசேஷமான கோத்திரம், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வருவதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்ட கோத்திரம், தேசம், இனம். இன்றைக்கு பாபுலோனுடைய அடிமைத்தனத்துல தேவனை அறியாத, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த கொடிய மக்களால் இவ்வளவு அதிகமாக தண்டிக்கப்பட ஏன் அனுமதித்து என்கிற கேள்விகள் அவருக்குள்ளால் இருக்கிறது. அந்த கேள்விகளோடு தான் இருக்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்துறதுதான் இந்த ஆபகுக்குடைய தீர்க்க தரிசன புஸ்தகம். இங்க பார்க்கும்போது ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம்: கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. 16வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 3:16. அங்கே நான் கேட்டேன், பயம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. 16வது வசனத்தில் கேட்கும்போது, நான் கேட்ட பொழுது என் குடல்கள் குழம்பிற்று, அந்த சத்தத்திற்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. ஷாக் எப்படின்னு பாருங்க. தேவனுடைய நீதியை கண்டபோது, தேவனுடைய அந்த கோபத்தை கண்டபோது, பாவத்துக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக தேவ கோபமும் அந்த பரலோக வெளிப்பாட்டிலே தேவனுடைய அந்த கோபத்தையும் அந்த தேவனுடைய உக்கிரகத்தை அவர் அந்த ஆபகு கண்டபோது
அவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளானார்னு பாருங்க. என் குடல் குழம்பிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா கவலை, ஸ்ட்ரெஸ், ஒரு காரியம் டக்குன்னு நம்ம அதிர்ச்சிக்குள்ளாக்கும் போது அது குடலை பாதிக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமா குடலை பாதிக்கும். சடன் ஷாக். என் உதடுகள் துடித்தது, நடுக்கம் வருது, என் எலும்புகளில் உட்கல் உண்டாயிற்று. அவருடைய முழு சரீரமும் தூக்கி போட்டு ஆட்டுனது போல ஆயிட்டு. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய தரிசனத்தை, பரலோகத்தை பார்த்தபோது தேவதூதர்களால் பரிசுத்தர் 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 என்று பரலோகம் தேவனை போற்றுகிற அந்த பரிசுத்தத்தை பார்த்தபோது ஏசாயா சொன்ன வார்த்தை என்ன? ஐயோ அதவானே, I am undone, means முடிஞ்சு போனேன். அவ்வளவு தேவன் பரிசுத்தர். பாவத்துக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக தேவ கோபம் அவ்வளவு கொடியது. இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல மனுஷனுடைய பாவங்கள், மனுஷனுடைய அநீதிகள், அநேக கொடுமையா இருக்குது. ஆனா தேவன் நீதி பெற ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய பாவத்துக்கு எதிரான கோபத்திற்கு முன்பாக யாருமே தப்பிக்க முடியாது. அவர் நீதிபரர். இங்க பாத்தீங்கன்னா பாபிலோனியர்களால் யூதாவை தேவன் தண்டிப்பதற்கு, அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தும் முன்பாக தொடர்ச்சியா 4 ராஜாக்கள் இஸ்ரவேலை, யூதாவை பாவத்துக்கு நேராக, அநீதிக்கு நேராக நடத்திட்டு இருந்தாங்க. தேவனுடைய நீடிய பொறுமை, அநேகர் அதை சாதகமா எடுக்கிறாங்க. தேவனுடைய நீடிய பொறுமையை அநேகர் தேவன் கண்டுகொள்ளவில்லை. தேவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாமும் அநேக வேளைகள்ல தேவனுடைய செயல்களை நம்முடைய அறிவுக்குட்பட்டு, நம்முடைய சமயங்களுக்குட்பட்டு, நம்முடைய நேரங்களுக்குட்பட்டு அப்படியெல்லாம் யோசிக்கிறோம். அவர் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய காலங்கள், நம்முடைய உணர்வுகள் அவைகளுக்கு அப்பாற்பட்டு தம்முடைய வேளையில, தம்முடைய நீதியின்படி, தம்முடைய மகிமைக்கென்று யாவற்றையும் அவர் செய்கிறார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எவ்வளவு தீமைகள் நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஆளுகிறவராக, எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுமே அவருக்கு அறியாமல் இல்லை. அங்கே நான் பார்க்கும்போது தொடர்ச்சியா 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்தர் பாரன் பர்வத்திலிருந்து வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. தேவன் வெளிப்பட்ட போது, தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட போது ஆபகுக் நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்க்கிறோம். ஆனால் அங்கே தேவனுடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது என்று பார்க்கிறோம்.
பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 24வது அதிகாரம் 15 17 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். யாத்திரையாகமம் 24வது அதிகாரம். மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். இங்கே நம்ம பார்க்கிறோம், மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேக மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாம் வெளிப்படும் போது, அவருடைய மகிமை வெளிப்படும் போது, அந்த யாத்திரையாகமும் அந்த அதிகாரங்களை தொடர்ச்சியா பார்க்கும்போது கர்த்தர் அந்த மலையின் மேல வெளி பிரசன்னமாகும் போது அந்த மலையின் பக்கத்துல யாரும் வரக்கூடாது என்று மோசையின் மூலமாக கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தாங்க. இங்க நம்ம பார்க்கும்போது அவருடைய மகிமையினால், அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. ஒரு சைடுல பார்க்கிறோம், பாவம், உலகம் பாவங்களால, அநீதியினால, துன்மார்க்கங்களினால, வேதனைகள், பல காரியங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மறுபுறம் பார்க்கும்போது தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது, அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை வெளிப்பட்ட போது, ஆபகு என்கிற தேவ மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி, அவன் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவன் நடுங்கி எலும்புகள் உருகி போகிற அளவுக்கு அவன் மாற்றப்பட்டதையும், பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டதையும், அவருடைய மகிமையினால் மூடப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். சபை, பரிசுத்தவான்களுடைய கூடுகை, நாம் கூடி வரும்போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. கர்த்தருடைய வீடு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம், ஜீவனுள்ள தேவனுடைய சரீரம் ஆகிய சபை என்று சொல்லும் போது நாம் சபையை குறித்த எண்ணம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? உடன் விசுவாசிகளை குறித்த எண்ணமும், அவர்களுக்காக பணிவிடை செய்வதிலும் நேசிக்கிறதிலும், நாம் சபை காரியங்களை நம்ம உண்மையாய், உத்தமமாய், அர்ப்பணத்தோடு, தியாகத்தோடு நாம் செயல்படுகிறதிலும் நாம் எவ்வளவு வாஞ்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவ திட்டம், நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், அவர் எப்படிப்பட்ட தேவன்? நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சர்ச், த ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிற சபை. இந்த கட்டிடத்தை குறிக்கிறது, நம் எல்லாரையும் குறிக்கிறது, விசுவாசிகளை குறிக்கிறது. விசுவாசிகள் கூடி வந்து தேவ அநாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி ஒன்றிணைக்கப்பட்டு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாம்ச கண்களும், மாம்ச உணர்வுகளும், மாம்ச ஞானமும் நாளும் நம்ம அந்த மகிமையை உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தேவனுடைய மாறாத்தன்மை உண்மையின் அடிப்படையில, அந்த தேவனுடைய செயல்பாடுகள், அந்த தேவன் வெளிப்படும் போது, அது மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய மகிமை வெளிப்பட்ட போது, அவருடைய கோபம் வெளிப்பட்ட போது எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நம்ம பார்க்கும்போது, அதே மகிமை உள்ள பிரசன்னத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல, அந்த தேவ சித்தத்தின்படி, அந்த தேவ அழைப்பின்படி, அந்த தேவனுடைய மகிமைக்கென்று நாம் சபை கூடுகிறோம், ஆராதிக்கிறோம், செயல்படுகிறோம். அப்படின்னா நம்முடைய அர்ப்பணங்கள், தியாகங்கள்
எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த கர்த்தருக்கு முன்பாக? நமக்கு எல்லாருக்கும் நிறைய கேள்வி உண்டு. ஆபகுக்கே கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கல. ஏசாயாவுக்கே கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கல. ஆனால் மிக ஜீவ வெளிச்சமான கலங்கப்பட்ட ஞான பாலாகிய சுவிசேஷ வார்த்தைகளின் மூலமாக நாம் நம்முடைய ஆத்தும மீட்பை குறித்து தெளிவடைந்து அந்த தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள ஓடைகளின் மூலமா அடிப்படை உண்மைகளை உணர்ந்து நாம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்கிற உணர்வோடு விசுவாசிகளுடைய கூடுகை என்கிற புரிந்து கொள்ளுதலோடு சபை கூடி வந்திருக்கும் போது அந்த சபை குறித்த நம்முடைய அர்ப்பணம், தியாகம், மன்னிப்பு, செயல்பாடு, பணிவிடை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இது கர்த்தரால் பார்க்கப்படுகிறது, இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறது, இது நிச்சயத்துல நமக்கு பலன்களை சேர்க்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து எந்த அளவு நாம் ஆண்டவருக்காக அவருடைய திட்டத்தின்படியான சபை காரியங்கள்ல நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்தினால் பூமி நிறைந்திருந்ததை ஆபகு பார்த்தார். நம்முடைய மாம்ச கண்கள் பார்க்க கூடாமல் இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தினால் நாம் கூடி வந்திருக்கிற இடம் நிறைந்திருக்கிறது. நம்முடைய ஸ்தோத்திரங்களை, துதிகளையும் அவர் மிகவும் அவருக்கு முன்பாக சுகந்த வாசனையான ஜீவ பலியாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆராதனை பாடல் பாடணும் இல்லையா? நம்ம ஆராதனை பாடல் பாடணும். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்ற விசுவாசத்தோடு நம்ம வாயிலிருந்து பாடல் போடும் போது அது சுகந்த வாசனையாக தேவனுடைய சமூகத்துக்கு நேராக, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அது கடந்து சென்று கொண்டிருந்தது என்பதை நாம் எத்தனை பேர் உணர்ந்தவர்களாக பாடினோம்? நாம் ஆராதித்தோம். அநேகர் அது குறித்த ஆராதனை உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஆனா அது எவ்வளவு மகிமையானது! அது நாம் வாயை திறந்த ஆண்டவரே என்று பரலோகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பார்வை அதை முகரும்படியாக, அவருக்கு முன்பாக சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாம் அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசியா இருக்கும் போது என்பதை எவ்வளவு நாம் உணர்ந்து நாம் ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிக்கிறோம். இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும்னு சொன்னா, இந்த புரிந்து கொள்ளுதலோடு நம்ம ஆராதனையில் எல்லாரும் கலந்து கொள்வோம்னு சொன்னா, நம்முடைய சபா ஆராதனை 12 மணிக்கு முடியாது, 1 மணி ஆயிடும். ஏன்னா ஆராதனை வேலையில 50-60 பேர் ஆராதிக்க வேண்டியது. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தின் வார்த்தைகள் ஜீவ பலியாக அவருடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாக போய் எட்டுகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த தீர்க்கதரிசியாக ஆபகுக்கினுடைய கேள்விகள், போராட்டங்கள் ஆண்டவர் தன்னை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் விசுவாசி. அவருக்கு கர்த்தர் மேல் இருந்த இஸ்ரவேல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அவருடைய அறிவுக்குட்பட்டு, அவருடைய பலனுக்குட்பட்டு, அவருடைய பார்க்கிற காரியங்கள், அவர் கேட்கிறவைகள், அன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் அவரை அடித்து உடைத்து பலவீனப்படுத்தி என்னடா என்கிற நிலைமையில் அவரை அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பிடுச்சு. ஆனா அந்த ஆபகு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட போது, கர்த்தர் மேல் தன்னுடைய விசுவாசத்தை ஏறெடுத்து கர்த்தர் மேல் தன்னை நம்பிக்கை வைத்த போது அவர் எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று நம்ம பார்க்கும்போது, இதே 3வது அதிகாரம் 17 - 19 உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர்
இரண்டாவது பகுதியில் பார்க்கிற காரியம் ஆபகூக்கினுடைய நம்பிக்கை. The hope of ஆபகூக் தீர்க்கதரிசி. அவருடைய நம்பிக்கை என்ன? இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிப்படை ஜீவ ஆதாரமான உணவுகள் அத்திப்பழம், திராட்சை பழம் சாறு, உலர் திராட்சை, ஒலிவ எண்ணெய், வயல்களில் வருகிற காரியமும் தானியங்கள், கோதுமை மற்றும் பார்லி, இப்படிப்பட்ட தானியங்கள், ஆற்றிலிருந்து வருகிற இறைச்சி, பால், மாட்டுப்பால், இறைச்சி, இவைகள் தான் அவருடைய முக்கியமான உணவு. இவைகள் ஒன்றுமில்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். முதல்ல அவருடைய கேள்விகள், அவருடைய போராட்டம், மனக்குமுறல்கள். இரண்டாவது அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய எதிர்நோக்கு. மத்திய 21வது அதிகாரம் 19-20 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு வாசிப்போம். மத்திய 21:19-20. வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகள் என்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு கால் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அத்தி என்பது இஸ்ரவேல்ல ஒரு மிக பேசிக்கான உணவு, அத்திப்பழம். அதுல குறிப்பா வழி யாத்திரை பிரயாணம் பண்ணி போறவங்க அங்க வழி அருகே எல்லாம் அன்றைக்கு அத்தி மரங்கள் நட்டு வளர்ந்து நிற்கும். அதில் உள்ள பழங்கள் விழுகிறத யார் வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். பிரயாணிகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, நீண்ட தூர பிரயாணம் பண்ணுவவர்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட் அத்திப்பழம். முன்ன காலங்கள்ல மலைகளுக்கு வேலைக்கு மக்கள் கடந்து சொல்லுவாங்க. அந்த மலைகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு அந்த மலைகள்ல கிடைக்கக்கூடியதான பழங்கள், காட்டு செடியுடைய பழங்கள், இவைகள் தான் ஆதாரம், அந்த உணவு. சிலர் உணவு எடுத்துட்டு போவாங்க, அநேகர் உணவு கொண்டு போக முடியாது. அங்கே இருக்கிற மாம்பழம் அல்லது சக்கப்பழம், இல்லைன்னா செடிகளுடைய பழங்கள், இவைகளை பறித்து சாப்பிட்டு பசியாறி அங்கிருந்து வேலை செய்து ஏதாவது தானியங்கள் இல்லைன்னா கிழங்கு வகைகள் அங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்க. இந்த இவைகள் இயற்கையாகவே நடந்து வருகிற காரியம். இஸ்ரவேல்ல ஒரு பொதுவான எல்லாருக்கும் வழியோரம் போறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்திமரங்கள் அதிகமாக இருக்கும், வழியோரங்கள்ல இருக்கும், பழங்கள் உளுர்ந்திருக்கும், விழுந்திருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு பசியாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சீஷர்களோடு நடந்து போகல பல இடங்கள்ல அத்திப்பழங்களை சாப்பிட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல போகும்போது அத்தி பழம் இல்லாமல் இருந்ததை பார்த்து அந்த அத்திமரத்தை சபிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இவைகள் ஒன்றுமில்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழங்கள் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவன் ஜீவிக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார், அவர் எனக்கு போதுமானவர், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துகிறார். நம்ம எல்லாருமே சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நாம் உண்மையாக எதிர்பார்க்கிற அநேக காரியங்களை நமக்கு எதிர்மறையான பதில்கள், அது நமக்கு மனதை வேதனைப்படுத்தும், மனதுக்கு கஷ்டமா இருக்கும். சில காரியங்கள் இருதயங்களை உடைக்கும்.
நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது, நீதியா இருக்கும்போது, சில காரியங்கள் நம்முடைய தவறுகள்னால நடக்கும், பாவங்கள்னால நம்ம பலவீனப்படுவோம், அது வேற. ஆனா ஆபகுக் அப்படி இல்லை. தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர், தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர், தேவனுடைய உண்மைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு செயல்படுத்துகிறதை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். ஆனால் எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்கும் போது அவர் இந்த நாட்கள்ல வேதனைப்படுகிறார். ஒரு முதல்ல தேவனுடைய அந்த தரிசனத்தை வெளிப்பாடை கண்ட பின்பு அவர் நம்பிக்கையுடையவராக அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நாமும் இந்த சூழ்நிலையிலும் அநேக காரியங்கள் நமக்கு பதில் இல்லை, நமக்கு தெரியாது, நம்ம மிகுந்த குறைவுடையவர்கள், பலவீனர்கள், நம்முடைய ஞானம் ரொம்ப லிமிட்டட், நம்முடைய பார்வை என்பது கண் பார்வை அல்ல, நம்முடைய உள்ள பார்வை, மன பார்வைகள் எல்லாமே குறுகினது. அதனாலதான் நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம பேசி, ஒருவரிடத்தில் ஒருவர் பேசி ஆலோசனை கேட்டு சிந்தித்து, நம்ம ஒரு காரியம் சரின்னு தெரிந்தாலும் அதை நம்பிக்கையுடைய பலரோடு பேசி பலர் சிந்தித்து, அப்படிதான் நம்ம நிறைய காரியங்களை தெளிவடையணும். நிறைய காரியங்களை நாமே சில காரியங்களை சரி என்று நினைத்தால் அது சில வேளை சரியா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்புங்கிறதல்ல. ஸோ நம்ம குறைவுடையவர்கள், நாம் பலவீனர்கள், நாம் வெரி லிமிட்டட் என்கிறத நம்ம எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும். 19வது வசனத்துல பார்க்கும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவனின் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், பாபிலோனுடைய அடிமைத்தனத்துல யூதா மிகுந்த பாடுகளை எல்லாவற்றையும் அந்த அடிமையாக மிக மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டு நடத்தப்பட்டு இருக்கிறாங்க. யூதாவும் மனம் திரும்பல, பாபிலோனுடைய கொடுமைகளும் மாறல. ஆனா இவைகளின் மத்தியிலும் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். God is my strength. சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிப்போம். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அவர் என் மேன்மையுமானவர். தாவீதும் அந்த சங்கீதத்தை முழுவதுமா படித்து பார்க்கும்போது, அவர் அந்த சங்கீதத்தை பாடும்போது பயங்கரமான ஆபத்துல இருக்கிறார், நெருக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் என் பலன், அவர் என் கோட்டை, அவர் என் அரண், நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன். இங்க ஆபகுக் சொல்றாரு, நான் கர்த்தரின் பலன், அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படுவார். இந்த இடத்துல இந்த ஈவில் சிச்சுவேஷன்ல இருந்து, இந்த தீய சூழ்நிலைகளில் இருந்து, இந்த மோசமான பாபிலோனுடைய அடிமைத்தனத்தினுடைய பாபிலோன் நாடுகளுடைய தீமைகளில் இருந்து கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அவர் எனக்குள் எனக்கு அடைக்கலம் உண்டு, அவரிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, அவரிடத்தில் எனக்கு பாதுகாப்பு உண்டு. நாம் ஆளுகிற உலகத்தில் இருக்கிற தீமைகள், பொல்லாப்புகள், நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு நாம் நடக்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு அவருக்கென்று வாழும்படியாக அழைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துல பொய்களையும் தவறையும் ஆவிக்குரிய பிரகாரமாக வேதத்துக்கு புறம்பான உபதேசங்களையும் போதனைகளையும் நாம் தைரியமாய் எதிர்த்து நிற்கும் போது, கிரியைகளினால் உள்ள ரட்சிப்பையும் சுய மனித பக்தியையும் சுய மனித நீதியையும் மேன்மையாக இன்றைக்கு சபைகள் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, வேதம் தேவ திட்டமாகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற மீட்பை, வேதம் நமக்கு கற்றுத்தருகிற கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய வேத வசனத்தின்படியான உண்மையான பரிசுத்த வாழ்க்கையை குறித்தும் நாம் போதிக்கும் போது
இன்றைக்கு கிறிஸ்தவமே நம்மை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அது ஒரு மாயையான சுயநீதியை சார்ந்த பக்தியை இன்றைக்கு உலக கிறிஸ்தவத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. கிரியையின் மூலமாக ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு அநேகர் போதிக்கிறவர்கள் மனிதனால் பாராட்டப்படுகிறார்கள், மேலே உயர்த்தப்படுகிறார்கள். அவைகள் வேதம் தெளிவாக சொல்லுகிற தேவனுடைய மீட்பின் திட்டத்திற்கு எதிரானது, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திற்கு எதிரானது. நாம் அவைகளுக்காக எதிர்த்து நிற்க உறுதியாக நம்ம கிருபையின் உபதேசத்தை மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் நாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் வந்து நிரந்தரமாக வாசம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஜீவக்கல்லாகிய கிறிஸ்துவில சேர்த்து நம்மை நடத்துகிறவர். இவைகளுக்காக நாம் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதான ஹெரசிஸ், தெய்வ பக்தியின் வேஷம், சுயநீதிகளை சார்ந்த உபதேசங்களை மிக அதிகமாக எதிர்க்க வேண்டியது இருக்கிறது. மனிதனாக உலகத்திலே தோன்றுகிற கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த மனிதர்களே எல்லாரும் சமம். ஊழிய அழைப்பு வித்தியாசப்படலாம், ஆனால் தகுதியின் அடிப்படையில் நாம் எல்லாருமே சரிதான். தலை கிறிஸ்து என்கிற அந்த உயர்வான உன்னதமான தேவ நோக்கத்திற்கு நம்மை உட்படுத்தி கிறிஸ்துவுக்குள் நம்மை பலனுள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்குள் நம்மை வல்லமையுடையவர்களாக, அவருடைய பலனை பெற்று அவருக்கு சாட்சியாக நாம ஆபகுக்கை போல இந்த தீய உலகத்துல மிக தவறான போதனைகள் இணைந்த இந்த உலகத்துல நம்மை காத்துக்கொண்டு கர்த்தரின் பலன் அவர் என்னை அவருக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியாக, அவருடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்னுடைய பக்தி விருத்தி சபையினுடைய ஒருமனப்பாடு வளர்ச்சிக்காக என்னை நடத்தும்படியாக தன்னுடைய பலத்தினால் என்னை நடத்துவார். என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார். நீங்க பாருங்க, இதுக்கு முன்ன சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு? என்னுடைய உடல் குழம்பிற்று, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் உதடுகள் துடித்தது என்று அவர் உடைகிறாரு. ஆனா இப்போது அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். விசுவாசத்தினால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார், தைரியம் கொள்கிறார், பலன் கொள்கிறார். என்னை கர்த்தரின் பலன், அவரின் கால்களை மான்களின் போலாக்குவார். அவர் என்னை உயர்வான ஸ்தலங்களில் என்னை நடத்துவார். உடைக்கப்பட்ட எலும்புகள், உக்கி போன சோர்வுடைந்த குடல்கள், நடுங்கிற உதடுகள் கர்த்தருக்குள் திடப்படுத்தப்பட்டது, பலப்படுத்தப்பட்டது. இன்னும் நான் கர்த்தருக்காக தீர்க்கத்தை பேசுவேன். யூதா ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக அழைப்பேன். அது நிமித்தம் இந்த பாபுலோனுடைய தீய கொடிய துன்மார்க்கமான ராஜாவிடத்திலிருந்தும் பாபுலோன் மக்களிடத்திலிருந்தும் என் தேவ ஜனங்கள் மீட்க நான் காரணமாக இருப்பேன் என்று ஆபகுக் சொல்லுகிறார். நாமும் தீய பாவ உலகத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சிலரை கர்த்தருக்குள் நடத்தத்தக்கதாக நம்மை ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். நாமும் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலை அவருடைய ஜீவ வார்த்தைகளிலிருந்து, கிறிஸ்து அப்போஸ்தலர் உபதேசங்களிலிருந்து கற்றுக்கொண்டு நம்மை திடப்படுத்தி கர்த்தருக்கு மெய்யான சாட்சியாக இருக்க ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை